ஹாய் எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி கார்த்திகை தீபம். அதால் காலையில் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சிட்டு அரிசி பருப்புலாம் ஊற போட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டு வாசப்படியில் விளக்கேற்றிட்டு உள்ளே பூஜை ரூமில் போயிட்டு பூஜை பாத்திரம்லாம் ரெடி பண்ணிவிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டு சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பக்கம் பாயாசம் கொதிச்சிக்கிட்டு இருக்கு, அந்த பக்கம் சாம்பார் தாளிச்சிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி பருப்பு வேக வச்சுட்டேன், சாதமும் வடிச்சிட்டேன். இப்போது சாம்பார் தாளிச்சிக்கிட்டு இருக்கேன். சாம்பார் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து அவரைக்காய் பொரியல் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வடைக்கு வந்து வடைக்கு வந்து உளுத்தம் பருப்பு தான் ஊற வச்சுருந்தேன், அது அரைக்கணும். சாம்பார் தாளிச்சிட்டு வந்து பூஜை ரூமில் விளக்கெல்லாம் ஏற்றி ஊதுவத்தியெல்லாம் ஏற்றி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகணுங்கிறதுனால காலையில் சீக்கிரமாக பண்ணணுன்றதுனால ஒன்று கூட பண்ணிகிட்டே வந்துட்டேன். மழையால் பசங்களுக்கு லீவ் விட்டுட்டாங்க. சரியான மழை விடாமல் பெஞ்சிக்கிட்டே இருக்குங்க. அதுக்குள்ளே பசங்கள்லாம் ஒருத்தராக போயிட்டு லைனாக குளிச்சுட்டு வந்துட்டாங்க. நானும் சமையல் வேலையெல்லாம் ஒன்றா முடிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அவர் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டார். முருகனுக்கு ஒரு அரோகராவை போட்டுட்டு அவர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டு பசங்க நாங்கள் எல்லோரும் டிஃபன் சாப்பிட்டுட்டோம். நான் வந்து அரிசி பருப்பு, இந்த ரேஷனில் வாங்க அரிசி பருப்பு மளிகை சாமான் எல்லாம் பூஜை ரூமில் தான் வச்சுருப்பேன். அப்பப்போ வந்து எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். அதால் தான் பூஜை ரூமில் ஒரு பக்கெட்டையும் ட்ரம்முங்களும் தெரியுது. சாமியெல்லாம் கும்பிட்ட பிறகு பக்கத்து வீட்டில் கோயிலுக்கு போகலாமான்னு கூப்பிட்டாங்க. இந்த மழையில் என்னால் சுத்தமாக வெளியவே போக முடியலங்க. காலெலாம் ரொம்ப எனக்கு சில்லுன்னு ஆகிடுது. மழை விட்டால் இன்னொரு நாளைக்கு போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பாப்பா வந்து தலைவாருமா எனக்கு ரெட்டை ஜடை தான் வேணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி அதால் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிவிட்டு சரி அவளுக்கு தலைவார ஆரம்பிச்சிட்டேன். இது ஃப்ரெஞ்ச் ஃப்ளாக் மாதிரி தான் போட்டிருக்கேன். 2 பக்கம் ரெட்டை ஜடைங்கிறதுனால 2 பக்கமும் போடலாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருந்ததுனால நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக வாரிட்டுருக்கேன், டிசைனாக பண்ணலான்னுட்டு. நான் பார்த்து பொறுமையாக தான் வாடுறேன். அப்போ கூட இங்கே வலிக்குது அங்கே வலிக்குதுன்னு சொல்லிவிட்டு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் எவ்வளோ தான் சிக்கு எடுத்துகிட்டு வாரினாலும் எங்கேயாச்சும் வந்து சிக்க மாட்டேங்குது. இவ கத்த ஆரம்பிச்சிட்றான். கேப்பில் எங்கள் ஓரகத்தி வந்து கேட்டு போகிறாங்க, அதுக்குள்ளே வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களான்னு சொல்லிவிட்டு. நான் மாமா ஆஃபீஸ் போகிறதுனால சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு நான் தலை வர ஆரம்பிச்சிட்டேன். பாப்பாவுக்கு ஜடை போட்டு முடிச்சுட்டு அவங்கள படிக்க சொல்லிட்டேன். அவள் தங்கச்சியை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு அவங்கள படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஜடை போட்டு முடிச்சுட்டு நான் என் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி ஒருத்தவங்க வந்து அர்ஜென்ட்டுன்னு ப்ளவுஸ் சொல்லியிருந்தாங்க. அதை வந்து ப்ளவுஸ்லாம் தனித்தனியாக கிழித்து வச்சுட்டு சாரீ ஓரம் அடித்து ஃபால்ஸ் அடிக்கணும். அதுக்கப்புறம் ப்ளவுஸும் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஃபால்ஸு லைனிங் எல்லாமே அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க. நான் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இந்த ஒரு சாரீக்கு மட்டும் சுங்கு இருக்குது. சரி சுங்கு வந்து ஓரம்லாம் அடிச்சுட்டு ஃபால்ஸ் அடிச்சுட்டு லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஓரம் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 3 சாரீங்க, 3 சாரியுமே பார்டர் வச்ச சாரீ. 3த்துக்குமே ஓரம் அடித்து ஃபால்ஸ் வைக்கணும். நான் வந்து கீழே போட்டு தாங்க கட் பண்ணுவேன். என்கிட்ட டேபிள் இல்லை. டேபிள் வைக்கலாம், ஆனால் வீடை ஃபுல்லாக நான் தான் அடித்து வச்சுருக்க மாதிரியே இருக்குது. அதெல்லாம் நான் எதுவும் டேபிள்லாம் இப்போ பண்ணல. ஏதாவது கடை செட்டப் பண்ண சொல்ல டேபிள் வாங்கி செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கேன். இப்போதைக்கு நான் ப்ளவுஸு சாரீ எல்லாமே கீழே போட்டு தான் கட் பண்ணுவேன். இந்த சாரீ வந்து கஸ்டமர் வந்து எங்கிட்ட தான் எடுத்திருந்தாங்க. இது வந்து தீபாவளிக்கு கொண்டு வந்திருந்தேன். அப்போ அவங்களுக்கு வந்து நான் 2 டீவா கொடுத்துருந்தேன். அதை இப்போ தான் தைக்க கொடுத்துருக்காங்க. ஒரு கல்யாணம் வருது, அவசரமாக வேணும்னு சொல்லிட்டு. அதால் தான் அவசரமாக நான் வந்து உடனே ரெடி பண்ணிகிட்ருக்கேன்.
இது வந்து 1 கிராம் கோல்டு சாரீ சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சாரீ இது. பெரிய பார்டர் இருக்கும், மேலே வந்து சின்ன பார்டர் இருக்கும். இதே மாதிரி சாரீ வந்து நானும் ஆல்ரெடி வேர் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நேரம் மழை விட்டு இருந்ததுங்க. அந்த நேரத்தில் நீங்கள் சரி போய் பட்டாசு வெடிங்கன்னு சொல்லிட்டு பசங்களை அனுப்பிட்டேன். அவங்க போய் வெடிச்சிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் தான் இருந்தது, திரும்ப மழை வந்து பிடிச்சிக்கிச்சு, ஸ்டார்ட் ஆகிடுச்சி. ஒரு 1/2 அன் ஹவர் கூட இல்லை, பசங்க அதுக்குள்ளே வந்துட்டாங்க. இதுக்கு நடுவில் ஒரு கஸ்டமர் வந்து வேறு ப்ளவுஸ் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. கட் பண்ணி முடிச்சுட்டு நான் அப்புறம் வந்து ப்ளவுஸ் போட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் வந்து ஓரடிக்கு உட்காருவேன். ஓரடிச்சு ஃபால்ஸ் அடித்து எடுத்து வச்சுட்டு புடவையை மடித்து வச்சுட்டு தான் அப்புறம் நான் ப்ளவுஸில் உட்காருவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.